நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. சூப்பர். ஸோ yet another சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய கரியர்ல. ஸோ how was it working லீடர்ல? உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? நான் வந்து ஃபஸ்ட்டு துரைசந்திர அங்கிளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் சிரித்தேன், அழுதேன், கோவமாக இருந்தேன், சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் இருந்தது. எல்லா சீனும் பார்த்து பார்த்து டைரக்ட் பண்ணாங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி இன் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்ஸ் துரைசந்திரக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு கேமராமேன் வெங்கட் அங்கிள். ஆக்சுவலாக வெங்கட் அங்கிள் வந்து எங்கள் அப்பாவோட டிக் 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 படத்தில் ஆக்சுவலாக கேமராமேனாக ஒர்க் பண்ணாங்க. என் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், லக்கி கேமராமேன் சொல்லிகிட்டே இருப்பார். இப்போது நான் இந்த படத்தில் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் இப்போது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜிப்பான் அங்கிள். டீசர்லேயே நான் உங்களோட மியூசிக்கல் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்களோன்னு பார்க்க எக்ஸைட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் சாம் வந்து படத்தில் என்னோட ஃப்ரெண்டாக நடிக்கணும். ஆனால் உண்மையிலேயே நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கா இப்போது. அப்போ எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கு. ஆனால் இப்போது பெரிய ஃப்ரெண்டு சந்தோஷ் அங்கிள். ஆக்ஷன் சொல்லும் போது லெஜண்ட் அங்கிளோட ஃபைட் பண்ணுவாங்க. கட்டு சொன்னாங்களா என்னோட வந்து விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் ஆண்ட்ரே ஆண்டி. யூஸ்வலாக என்னோட அத்தை தான் ஷூட்டிங்க்கு வருவாங்க. ஆனால் ஆண்ட்ரே ஆண்டி வரும்போது மட்டும் தான் என் அப்பா சொல்லுவாங்க, நான் வரேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க என் அப்பா. நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லெஜண்ட் அங்கிள். லெஜண்ட் அங்கிள் அண்ட் நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணோம். இப்போது நீங்கள் வந்து அந்த டீச்சரையே பார்த்திருப்பீங்க. நானும் சாமும் ஒரு கிளிஃபு மேலே நிற்போம். ஸோ அப்போது லெஜண்ட் அங்கிள் வந்து எங்களை காப்பாற்றும் போது அவங்க ஆக்சுவலாக ஸ்லிப் ஆயிட்டாங்க. ஆனால் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கும் சாமுக்கும் ஒரு மினி ஹார்ட் அட்டாக் வந்தது. எங்களுக்கு டைலாக் எல்லாம் மறந்துருச்சு. அவங்களோட பெஸ்ட்டு ஹார்ட் ஒர்க்கு தான் அந்த ட்ரெயின் சீக்வென்ஸில் பார்த்தேன். அந்த ட்ரெயினில் ஃபைட் பண்ணும்போது நானும் அவங்க கூடயே பார்த்தேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு பண்ணிங்க அங்கிள். ஆனால் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுக்காதீங்க அங்கிள் ப்ளீஸ். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, பட் இவ்வளோ ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இருக்கு. நான் இந்த படத்தில் நடித்தேன். யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ எங்கள் பாட்டிக்கு தான் ரொம்ப சந்தோஷம். எதுக்கு தெரியுமா? ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு சரவணா ஸ்டோர்ஸில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நிக்கில் முருகன் அங்கிள். நன்றி. ஒரே நிமிஷம் தங்கம், நீ எத்தனாவது படிக்கிற? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 5வது. 5வதா? ஏங்க தயவுசெய்து கை தட்டுங்க. 5வதுல நம்ம என்ன பண்ணியிருந்தோம் நினைச்சு மட்டும் பாருங்க. ஸ்டேஜில் பேசுகிற விதம் அப்படி கரெக்டாக மார்க்கில் நின்று நம்மளாம் ஸ்கூலில் டீச்சர்கிட்ட திட்டு வாங்கி வெளியே நின்றுட்டு இருப்போம். ஒவ்வொருத்தரும் I'm happy to be a part of this movie. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் நிறைய லேர்ன் பண்ணேன். ஸோ தேங்க்யூ டைரக்டர் அங்கிள் அண்ட் தேங்க்யூ லெஜண்ட் அங்கிள். தேங்க்யூ டு இயல். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃப்ரீ டைம் அப்போ நானும் இயலும் நிறைய கேம்ஸ் விளையாடிருக்கோம், புக்ஸ் ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ இயல். தேங்க்யூ டு எவ்ரி ஒன்.
தேங்க்யூ. சூப்பர் குட்டீஸ், ரெண்டு பேரும் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். Sir, after a picture you can. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் டைரக்டர் துரைசெந்தில் சார். அவர் கூட இது செகண்ட் படம். ஃபஸ்ட்டு கோடி ஒர்க் பண்ணேன். அவரோட படங்கள் எல்லாமே எனக்கு ஃபேவரட். பட் அதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் கோடி. எல்லா படமும் எனக்கு பிடிக்கும். பட்டு இப்போது லீடர் பார்த்தப்பறம் எனக்கு கொடி பிடிக்கல, எனக்கு லீடர் தான் சார் பிடிச்சிருக்கு. உங்களோட லிஸ்ட்டில் இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு, இந்த ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வந்துச்சு சார். ரெண்டாவது, நீங்கள் பார்க்குற விஷுவல், நீங்கள் என்னென்னலாம் இந்த படத்தில் பார்க்க போகிறீங்களோ இதுக்கு எல்லாத்துக்கும் முழு சொந்தக்காரர் அவர் தான். இது எல்லாமே அவரோட விஷன், அவரோட விஷனரி. நாங்கள் எல்லாம் ஒரு டூல் தான், அதை வந்து டெலிவர் பண்ணுற டூல் தான். ஸோ எனக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. இது வேணும் இது வேணாம் அதோட இது பண்ணிப்பார், மற்றபடி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அதனால தான் எங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து லெஜண்ட் சார். லெஜண்ட் சார் வந்து எங்கள் ஹீரோ. அப்புறம் லெஜண்ட் சார் இந்த படத்தோட ப்ரொடியூசரும் கூட. சார் என்ன பண்ணுவார்னா, நாங்கள் வந்து ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருக்கும், சார்கிட்ட போய் நான் கேட்போம், சார் இது பண்ணால் நல்லாயிருக்கும், இது பண்ண ஓகே சார் பண்ணிக்கோங்க, சந்தோஷமாக ஒர்க் பண்ணுங்க அப்படின்வார். திருப்பி கேட்போம், திருப்பி அதையே சொல்லுவார், சந்தோஷமாக ஒர்க் பண்ணுங்க சார். என்ன இது ஒரு எதுவுமே எப்போவுமே இதோட அவுட் எப்படி வரும், ஒரு ப்ரொடியூசர்னா அப்படி தானே கேட்பாங்க. அவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு அவுட் வர இதை கேட்கவே மாட்டேங்கிறாரு, சந்தோஷமாக ஒர்க் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து பொதுவாக ஒரு கேமராமேனுக்கு வந்து ஒரு ஷாட் எடுக்கிறோம். அந்த படம் ஃபுல்லாக ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் எடிட்டில் பார்க்கும்போது ஒரு சின்ன டிஃபர் ஆகும். ஐயோ இது பெட்டராக பண்ணியிருக்கலாமா, ஐயோ இன்னும் இதை தெளிவாக பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணும். பட் எனக்கு இந்த படத்தில் 100% சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கும் எக்ஸாக்டாக பக்காவாக இருந்தது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு டெக்னீஷியனை அவருக்கு ஒர்க் பண்ணுறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டா அந்த ப்ராடக்ட் தரமாக வர ஆட்டோமேட்டிக்காக வரும்ன்றது அவரோட எண்ணம். அதனால தான் அவர் இந்த உயரத்தில் இருக்கார். ஸோ ஒரு ஆக்டராக வந்து சார் வந்து ஒரு சீசன்டு டைரக்டர், ஒரு ஹை இன்டென்ஸ் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுற ஒரு டைரக்டர்கிட்ட நடிக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதை டெமெண்டஸாக எஃபர்ட் போட்டு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. எமோஷன் சீன்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெஸ்ட்டாக வரும்னு பண்ணியிருக்காரு. அவருக்கு இது செகண்ட் படம்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா என் பேரை நான் மாற்றிக்கிறேன். அப்புறம் அப்படியே ஆப்போசிட், ஆக்ஷன் வந்தால் பட்டையை கிளப்பிடுவார். நான் எக்ஸாஜரேட் பண்ணல, படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படம் வந்து ஒரு எமோஷன், ஒரு ஆக்ஷன் எல்லாமே ஒரு பவர் பேக்டாக வந்திருக்க படம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும். தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மை டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எல்லா நடிகர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். நான் துரைசெந்திலோட ஒரு 15 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அவருடைய முதல் படம் எதிர்நீச்சலில் தொடங்கி இப்போ அவருடைய 6வது படத்துலையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி. முதல்ல அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்த லெஜண்ட் சார், உங்களுக்கும் தேங்க்ஸ் சார். நிறைய பேர் பேச வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி. இல்லைனாலும் சார் ரொம்ப நிறைய எல்லாம் பேச மாட்டார். இஸ் a man of few words தான், அதனால அவர் மைக்கை பாஸ் பண்ணுறாரு. எல்லாருக்கும் வணக்கம். துரைசெந்தில் வந்து ரொம்ப ஃபேவரட் டேரக்டர் லிஸ்ட்டில் எனக்கு எப்பயுமே இருப்பார். சினிமா பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து, சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு ரொம்ப ஃபேவரட் டேரக்டர். எப்போ ஒர்க் பண்ணலான்ற ஆசையில் இருந்தேன். அப்போ வந்து சூரி அண்ணனோட பண்ணுறாரு, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து அந்த படம் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்தேன், சூரி என்னென்ன இவர் காம்பினேஷனில், ஏன்னா பெரிய பெரிய ஹீரோஸோட பண்ணார், சூரிய அண்ணன் என்ன பண்ணுவார்னு யோசிக்கும்போது பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக மாதம் ஒன்று பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது, ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. செகண்டு லெஜண்ட் சாரோட பண்ணுறாரு அப்படின்னும் போது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அந்த கெட்டப்போட ஒரு போஸ்டர் காருக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி அதுலேயே புரிஞ்சிருச்சு என்ன பண்ண போகிறாரு எப்படி இருந்து. ஏன்னா கெட்டப்லேயே 100% ஒரு நேச்சுரல் லுக்கு,
ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே. அதுலேயே எனக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணனால எப்படி வரப்போகுதுன்ற ஒரு ஐடியா வந்துச்சு. சூப்பராக வந்திருக்கு சார் படம். ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன். அந்த டீசர்லாம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு 4 ஹவர்ஸில் வந்து டக்குன்னு ரெடியாச்சு. மேஜிக் தான் சார் அது. உங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. நான் சும்மா ஒரு 4 மணி நேரம் உட்காந்து அப்படி ஒரு செம்ம டீசர் வந்துச்சு. அண்ட் லெஜண்ட் சார், உங்களுக்கு எனக்கும் பெரிய கனெக்ஷன் இல்லை, ஒரே ஒரு ஃபோன் கால் தான் பண்ணீங்க. அதில் வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க, எனக்கு வந்து இந்த படத்துக்கு அப்புறம் சினிமாவில் ஒரு இடம் கிடைக்குமா, எனக்கு நிரந்தரமாக ஒரு இடம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பாக கிடச்சிரும் சார். இந்த படம் முடியும் போது நான் சொல்கிறேன்னு சொன்னேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேங்க்யூ. அண்ட் ஹீரோயின் ரொம்ப செமையாக பண்ணியிருந்தாங்க. நான் அவங்க தெலுங்குலலாம் நிறைய படம் பார்த்துருக்கேன். ஸோ தேங்க்யூ. ஜிப்ரான் சார் நல்லா இருந்துச்சு சார். உங்களோட ஆர்ஆர்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ தான். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க மீடியா பீப்புள் அண்ட் நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஸோ நான் ஃபஸ்ட்டு துரை சார் பற்றி பேசணும். ஏன்னா நான் கோடியில் வந்து தனுஷ் சாருக்கு வந்து டபுள் ஆக்ஷன் அப்போது வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு வந்து துரை சார் நல்லா தெரியும். ஸோ நான் அப்புறம் மாஸ்டராகி நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கருடனில் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாரு, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அவர் கூட சேர்ந்து எனக்கு வந்து ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ கருடனில் வந்து எப்படி என்னை நம்பி என்னை ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுத்து என்னை வந்து அந்த படத்தை ஒன்றுமே எனக்கு கேட்கல, இந்த ஷாட் இப்படி வேணும் அப்படி வேணும்ல, என்னை ஃபுல்லாக ஃப்ரீடமாக விட்டார். ஸோ கருடனில் அதுமாதிரி கொடுத்தாரு. ஸோ எனக்கு அதே மாதிரி நான் அவர் நம்பிக்கையை காப்பாற்றிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் லீடருக்கும் கூப்பிட்டுருந்தாரு. கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ கேட்டேன், யார் சார் ஆர்டிஸ்ட்னா? அப்போ சொன்னார், இது மாதிரி லெஜண்ட் சார் தான் பண்ணுறாங்க அப்படின்னு. நான் இது சின்ன வயசுலேருந்து அவர் கடையில் தான் எல்லாமே வாங்குவேன். கடைசியில் வந்து அவர் படம் பண்ணுறேன்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். அண்ட் டைரக்டர் சாரோட டீம் பற்றி சொல்லணும். ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கும் என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தென் நம்ம ஆர்ட் டைரக்டர் சார் எங்களுக்கு வந்து செட்டு மாதிரி போடாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எங்களுக்கு கொடுத்து எது கேட்டாலும் உடைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்து அது எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தாரு. நன்றி. அண்ட் ஆர்ட் டைரக்டர் டீம், அசிஸ்டன்ட் ராஜானா, மற்ற டீமுக்கு நன்றி. அண்ட் கேமராமேன் சார் அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா நான் எந்த ஷாட் கேட்டாலும் எனக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்து விஷுவலாக நீங்கள் பார்த்தீங்க ஒரு ஆக்ஷனும் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ மாஸாக வந்திருக்கு. அதுக்கு நன்றி சார். உங்களுக்கும் ராஜா அண்ட் வினோத், ஆஷிஷ் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ப்ரோ எடிட்டர் மாஸாக இருந்துச்சு. நானே இப்போ வந்து டீசர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டே கேட்டாங்க பார்க்கலான்னு, பட் நான் வந்து இல்லை ரிலீஸ் பண்ணும்போது பார்க்கலான் இருந்தேன். பட் மாஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தென் ஆர்டிஸ்ட் பற்றி எனக்கு சொல்லணும். சந்தோஷ் பிரதாப் பிரதர், அவர் வந்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஸ்பாட்லேயே அப்படி தான் இருந்துச்சு. அவர் கூட ஆக்ஷன் பண்ணது ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப சூப்பராக பண்ணீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது உங்க கூட ஒர்க் பண்ணது. அண்ட் சாமனா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ உங்கள் கோஆப்ரேஷனும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களோட ஒர்க் பண்ணது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஸோ ஜிப்ரான் சார் மாஸ் பண்ணிட்டீங்க சார். மைண்ட் ப்ளோயிங் சார். ஃபர்ஸ்ட் டைம் டீசர் பார்க்கும்போது அது அப்படியே நானும் ஆடியன்ஸாக அவ்வளோ ரசித்து பார்த்தேன். ரொம்ப நன்றி. அண்ட் பாயல் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். உங்களையும் ஆக்ஷனில் வந்து ரோப்பெல்லாம் கட்டி தூக்கி அடிச்சு ஸோ ரொம்ப பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலாக எங்கள் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ லீடர் அவரை பற்றி பேசணும். சார் பற்றி சொல்லணுன்னா வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ சார் கூட பண்ணணும். சார்கிட்ட போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி எனக்கு ரிஹர்சல்லாம் பண்ணணும், நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. அவர் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்புறம் ரிஹர்சல்ஸ் கூப்பிட்டோம். ஸோ வந்தார். நாங்கள் பண்ணுற ரிஹர்சல்ஸ் தான் பார்த்துட்டு அப்படியே ஓகே சரி பண்ணலாம் அப்படின்னு. பட் நான் நினச்சி கூட பார்க்கல அவர் வந்து ஆன் ஸ்பாட்டில் வந்து மாஸ்க் காட்டுவார்னு. நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து சார் நான் இந்த படத்தில் வந்து எனக்கு நான் ரியலிஸ்டிக்காக வந்து உங்களை வச்சு தான் நான் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஃபுல்லாகவே வந்து நான் டூப் யூஸ் பண்ணாமல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அது நீங்கள் ஒத்துழைக்கணும்னு அதுக்கான ஃபுல் கோஆப்ரேஷனும் கொடுத்து எனக்கு வந்து மேக்ஸிமமான எல்லா ஷார்ட்ஸுமே வந்து ரியலாக தான் அவர் பண்ணியிருக்காரு.
எனக்கு அது ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு ஃபுல் ஃபைட்டுமே எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாத்துலேயும் டூப்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் எனக்கு அதில் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து என்னை வந்து ஸ்பாட்டில் பயங்கர ஜாலியாக வச்சுட்டு ரொம்ப ஃப்ரீயாக பண்ணி ரொம்ப நன்றி சார். நான் எது கேட்டாலும் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தோம் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து. ஸோ ப்ரொடக்ஷன் சைட்லேயும் நான் சொல்லணும், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அண்ட் அம்பிகாபதி சார் அண்ட் டீம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபைனலாக சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த 4 பில்லர்ஸ்க்கும் ஒரு பாலா இருக்கான். ஸோ ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான் இந்த படத்துக்கு. ஸோ தேங்க்யூ. எங்கே இருக்கான்னு தெரியலையே பாலா. இங்க இருக்காங்க லெஃப்ட்ல. பாலா ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான் இந்த படத்துக்கு. ஸோ ஒவ்வொரு படங்கள்லையும் அவர் சூஸ் பண்ற கதைகள் வந்து ஸ்பீக்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப். அவ்வளோ பிரில்லியண்டான ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அண்ட் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லேயும் அவருடைய கதாபாத்திரத்தை வந்து அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நேர்த்தியான பெர்ஃபார்மர். With no further delay, can we please have Santosh Pratap onto the stage? இருவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். ஒரு சில வார்த்தைகள்னா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெரி ஹாப்பி. எல்லோரும் டின்னர் டைம் அப்படியே அமைதியாகிட்டே போகுது க்ரௌடு. பட் இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது ஐ திங்க் டெஃபினெட்லி திஸ் வில் கிவ் த எனர்ஜி அவுட். லைக் இப்போ நீங்கள் காத்திருந்ததுக்கு எல்லாமே பதில் அந்த படம் ரிலீஸ் அன்றைக்கி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ துரை சார். ரொம்ப 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 பெரிய நன்றி. சினிமாவில் என்னோட அடுத்த வளர்ச்சிக்கு காரணம் கண்டிப்பாக அந்த படமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அண்ட் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே, படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பாராட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் படம் எடிட் பார்த்து, மியூசிக் பார்த்து, அதுக்கப்புறம் நிறைய பேர் படங்கள் பார்த்தவங்க வந்து பாராட்டினது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் லெஜண்ட் சார் பற்றி சொல்லணுன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பட பூஜைக்கு போனேன். ஒரு இடத்துல 2 இடத்துல சொல்கிற விஷயம் சும்மா கிடையாது. யாரை ஏதாவது சொல்லிட்டு போகலாம். பட் அவர் வந்து தூத்துக்குடிக்காரர். அவர் வந்து கேப் இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது, சார் அடுத்த படம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தார். நான் சொன்னேன், இது மாதிரி லெஜண்ட் சரவணா சாரோட படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து நான் எல்லாம் வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார். இன்றைக்கி நான் இந்த ஊரில் சாப்பிட்றேன்னா நான் கேபில் தான் தங்கியிருக்கேன். எனக்கு வீடெலாம் கிடையாது. என் ஃபேமிலிலாம் ஊரில் தான் இருக்குது. எனக்கு சாப்பாடு போகிறதே சரவணா ஸ்டோரில் தான். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஊர் ஆளுங்க யார் வேணாலும் போய் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் போய் சாப்பிட்லாம் அப்படின்ற விஷயம் அவர் தான் இங்கே கொண்டு வந்தார். இங்கே மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் வந்து அவர் ஃபஸ்ட்டு படமோ கோவிட் அப்போ வந்து அவர் நார்மலாக எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு ஆரம்பித்த விஷயம் இன்னி வரைக்கும் கண்டினியூ பண்ணி 200-300 பேருக்கு இன்றைக்குமே சாப்பாடு போட்டுட்ருக்காங்களா அவங்க ஊரில். ஸோ அவரை பற்றி அவ்வளோ பெருமையாக, அவர் படத்தில் ஆக்டராக வந்து நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்களும் பார்க்க போகிறீங்க, அது செகண்டரி. பட் ஆஸ் எ ஹியூமன் உங்களை பற்றி நிறையா வேறு ஆட்கள் மூலிமா தெரியும் போது பெரிய ரெஸ்பெக்ட் உங்கள் மேலே. உண்மையாகவே பெரிய 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 விஷயம். ஏன்னா எல்லாம் வளரும்போது நிறையா பண்ணுவோன்னு ப்ராமிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் இவங்கெல்லாம் வந்து ஜென்ரேஷனாக வந்து பெரிய இடத்துல இருக்காங்க. பட் இன்னுமே பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நன்றி மறக்காமல் இருக்கும்போது, அவங்களால தான் நம்ம அப்படின்னு மறக்காமல் இருக்கும்போது, கண்டிப்பாக இந்த வாழ்த்துக்களே, இந்த பாராட்டுகளே போதும் சார். உங்கள் படம் இல்லை, நீங்கள் எது தொட்டாலும் வெற்றி தான் கண்டிப்பாகவே. நன்றி. அண்ட் ஃபார் த டெக்னீஷியன்ஸ் ஃபார் த ஃபேக்ட், இந்த படத்தில் வந்து எல்லா விதமான பேக்கேஜ் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண நிறைய படங்களில் சார்பேட்டா அந்த மாதிரி அரண்மனை 4 இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் பண்ணும்போது இந்த படம் ஒரு முழுமையான பேக்கேஜாக நான் பார்க்குறேன். அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, இது ஒரு ஹாரர் ட்ராமா. பட் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கண்டிப்பாக இந்த படம் வந்து புதுசாக ஒரு ஜானரையோ புதுசாக ஒரு என்டர்டெய்னரையோ டெஃபினெட்லி இன்ட்ரடியூஸ் பண்ண போகுது. மியூசிக், இந்த பாட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, சில நேரத்தில் ஒரு கோயில் போகும்போது நம்மளுக்கு வந்து நிலை தெரியாமல் நம்மளுக்கு சோக் ஆகி கண்ணில் தண்ணி வரும் இல்லையா, அந்த ஃபீலிங்கை ஸ்டேஜில் கொடுத்தீங்க. உண்மையாகவே ரொம்ப அழகான சாங். டெஃபினெட்லி இந்த சாங்லேருந்து நான் உங்கள் பெரிய ஃபேனு, ஏற்கனவே பெரிய ஃபேனு. லைக் ஒரு யூனிக்னஸ் இருக்கும், ஜெப்ரான் சார்னா கண்டிப்பாக ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அது எல்லா சாங்லேயும் அழகாக கொடுத்துருக்கீங்க. டெஃபினெட்லி நான் என்னைக்காவது நான் டைரக்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களை நான் மியூசிக் டைரக்டராக வைப்பேன் சார். இது இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் பாக்யராஜ் சார், பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். பாக்யராஜ் சார் பற்றி ஒரு சொல்லணுன்னா, என்னோட 2வது படம் தாயம் சொல்லி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் தாயம் பண்ணேன். ஸோ அந்த படம் அப்போது நான் சாரை போய் மீட் பண்ணேன். பார்த்திபன் சார் மூலிமா எனக்கு பெயர்ச்சியும். ஸோ அதனால் போய் நான் இன்வைட் பண்ணும்போது நான் வரேன் அப்படின்னாரு. சாந்தனுகிட்ட சொன்னேன், அப்பா வராறானா, என் படத்துக்கே அவர் வந்ததில்லை, எப்படி உங்கள் படத்துக்கு வராருன்னு. ஸோ அது மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, வளர்ந்து வர பல டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிற ஒரே லெஜெண்ட் அப்படின்னா நீங்கள் தான் சார். அந்த லெஜெண்ட்க்கு அப்புறம் நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய லெஜெண்ட் சார். ஸோ எல்லாருமே ஆர்ட் டைரக்டாக இருக்கட்டும், தேங்க்யூ. அண்ட் இயல்
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மென்ஷனிங் அண்ட் வெரி வெரி ஹாப்பி மேத்யூ பிரதர், தேங்க்ஸ் ஃபார் மென்ஷனிங். அண்ட் எல்லாமே ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். நிறைய இடம் ட்ராவல் பண்ணோம். ஜார்ஜியா போனோம், ஜெய்ப்பூர் போனோம். உண்மையாக சொல்கிறேன், பெரிய ப்ரொடக்ஷனாலே கொஞ்சம் கஷ்டப்படுவோம். என்னன்னா பெரிய ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணணும் தான் இருக்குமே தவிர யாருமே பெருசாக கவனிக்க மாட்டாங்க. இந்த படத்தில் எந்த இடத்துலையும் எந்த குறவும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துட்டீங்க. ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணணும். கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி உங்களை தூக்கி வச்சு கொண்டாடும். ஸோ டெஃபினெட்லி ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் டிஓபி சார், தேங்க்ஸ் ஃபார் யோர் ஹானஸ்ட் ரிவ்யூ. நான் எப்பயுமே படத்தில் வந்து என்னோட வெற்றி எப்போ பார்ப்பேன்னா, நான் படம் ஷார்ட் முடிச்சு டேரக்டர் சொல்லும் போதோ, படம் முடிச்சு எடிட்டர் சொல்லும் போதோ, இல்லைனா வந்து கேமராமேன் சொல்லும் போது தான் நான் நம்புவேன், ஓகே நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் சொன்னதெல்லாம் நான் நம்புகிறேன், நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் டு ஆல் த ஆர்டிஸ்ட். நிறைய பேரோட மெனக்கடல் இருக்குது. நான் மென்ஷன் பண்ணது 4-5 பேர் தான் இருக்கலாம். பட் இந்த படம் வந்து ஒரு முழுமையான பேக்கேஜ். எல்லாருமே அவங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய 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 வெற்றி அடையணும். அது உங்கள் கையிலையும் இருக்குது. நன்றி என்னோட வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த படத்தோட நிகழ்ச்சிக்கு வந்துட்டு அடுத்த படத்துக்காக வெயிட்லாம் கம்மி பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா ஹேண்ட்ஸம் ஆயிருக்கீங்க. மீடியா செக் மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வந்திருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம். கருடன் படம் போய் பார்த்துட்டு வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும்டா, அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது இந்த படத்தில், எல்லா கேரக்டர்ஸையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அப்படி சொல்லி முடிச்சு ஒரு 4வது நாள் நம்ம நிக்கில் ஃபோன் பண்ணி துரை செந்தில் சார் உங்களை மீட் பண்ணோன்னு சொல்கிறாரு ஷாம் சார் அப்படின்னும் போது, சும்மா காமெடி பண்ணாதே நீ வேறு, அப்படி இல்லைங்க சீரியஸாகவே மீட் பண்ணோன்னு சொல்கிறாரு. அடுத்த படத்தில் உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது அப்படிங்கிற போது ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். நானே போய் பார்க்குறேன், நிறைய இல்லை டேரக்டரே வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி செந்தில் சார் வந்தார். வந்து பொதுவாக பேசினோம். அதுக்கப்புறம் கதை இதெல்லாம் நான் பெருசாக கேட்டுக்கல. காரணம் என்னடானா, ஐ நோ இஸ் அ மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் டைரக்டர் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரிங்கிறதுல எந்த டவுட்டே இல்லை. ஏன்னா அவர் எடுத்திருக்க எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வேல்யூஸ் இருக்கும், அதை மீறி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் இருக்கும். சினிமா பிளாட்ஃபார்மை வந்து ஒரு தரமான ஒரு வேயாக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா இஸ் துரை செந்தில் சார். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது நம்ம நான் ஆல்மோஸ்ட் 40-45 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டரா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டப்பிங் போகும்போது பொதுவாக டேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் வேறு வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அசோசியேட் டைரக்டரை வச்சு டப்பிங் பண்ணிவிடுப்பா, ஃபைனலாக வந்து பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் நான் டப்பிங் போகும்போது சாரும் இருக்கார், 2வது வாய்ஸ் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அவரே பேசி வச்சுருக்காரு. அதாவது என் வாய்ஸும் அவர் பேசி வச்சுருக்காரு, லெஜெண்ட் சாரோட வாய்ஸும் பேசி வச்சுருக்காரு, மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அவரே வாய்ஸ் பேசி இதுதான் எனக்கு வேணும், இதுதான் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லி, இது யாருமே பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக சார். பட் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, யோர் டிசிப்ளின், யோர் சீரியஸ்னஸ். பொதுவாக சொல்லுவாங்க, a true leader is a person who creates more leaders than followers. அந்த வகையில் நம்ம லெஜெண்ட் சரவணன் சாரை சொல்லலாம். அவர் இப்போ தூத்துக்குடி போகும்போது அவருக்கு பின்னால் அந்த ஊரே வந்து அப்படி வந்து நிற்கிது. ஐ மீன் ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ பேர் வராங்க, டெய்லி வராங்க, பார்க்குறாங்க. பிகாஸ் அவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு, அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பீப்புளோட லைஃப் அம்பிஷன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ டு மீ இஸ் ஒன் ட்ரூ லீடர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ சரவணன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு நம்மலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சீரியஸான ஒரு சரவணன் சாரை பார்க்குறோம். பட் நான் நடிக்கும் போது ரொம்ப ஒரு கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், அவ்வளோ ஜோக்ஸ் சொல்லுவார், அவ்வளோ சென்ஸ் ஆஃப் ஹியூமரான ஒரு பர்சன். பட் ஹி ஹாஸ் அ வெரி வெரி பிக் விஷன் இன் லைஃப். அந்த விஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரோட பிஸ்னஸ் எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ்ன்ட்டு. அதே மாதிரி இப்போ சினிமாவில் கால் எடுத்து வச்சிருக்காரு. இது 2வது படம். கண்டிப்பாக உறுதியாக சினிமாவில் தான் இருக்க போகிறாரு. கண்டிப்பாக இஸ் கோயிங் டு கிரியேட் அ லாட் ஆஃப் மூவிஸ். அவரோட ப்ரொடக்ஷன் மூலியமாக நிறைய டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு இருக்காரு.
ஸோ லெஜண்ட் சார், உங்கள் மாதிரி ஒரு விஷனரி நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் கம் இன் டு அவர் சினிமா அண்ட் என்கரேஜ் ஆல் த யங்ஸ்டர்ஸ் வித் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ். மற்றபடி டெக்னீஷியன்ஸ்ன்னு சொல்லணுன்னா, இன்ஃபேக்ட் செந்தில் சாரோட படம் ஏன் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னா, த வே he chooses his technicians like சரவணன் சார், வெங்கடேஷ் சாராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கிப்ரானாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அந்த படத்துக்கு என்ன தேவையோ, யார் தேவையோ அது மட்டும் தான் நடக்கும் இங்கே இந்த லாபியில். இங்கே இன்ஃப்ளூயன்ஸஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ எதுவுமே நடக்காது. என் கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பண்ணுவாருன்னு உறுதியாக சொல்ல முடியும். அந்த வகையில் லீடரில் எனக்கு ரோல் கொடுத்து என்னை நடிக்க வச்ச செந்தில் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசினாங்க. ரொம்ப சென்சிபிளாக பேசிட்ட இந்த பாப்பா, அது பேர் என்ன, கூட நடிச்சு, வெரி தேங்க்ஸ். ஏன்னா அழகாக படத்தை பற்றி, சரவணன் சாரை பற்றி, கூட நடித்தவங்களை பற்றி அழகாக அந்த நடிகை ஒருத்தி வந்தாங்களே, அவங்க பேர் என்ன, நிஷா, நிஷா. போயிட்டாங்களா? அப்பா போயிட்டா நிம்மதி. வந்துட்டு படத்தை பற்றியே பேசலை. நான் எப்படியாவது அடுத்த படத்தில் அவர் கூட ஹீரோயின் ஆகணுமா? ஏன்னா ஒரு விவசாய இல்லை. அதை கேட்டாலே நம்மளுக்கு சிரிப்பாக வந்தது. அது வேறு இல்லாமல் ஹஸ்பண்டை பற்றி அவரும் என் கூட நடித்தார். 15 நாள் சும்மா வந்துட்டு போனார். இதெல்லாம் யாருமே கேட்கல. ஓகே, வில் கம் பேக் டு படம். இந்த படம் வந்து உண்மையிலே என்னை டைரக்டர் கூப்பிட்டதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. ஏன் தெரியுங்களா? ஐ லைக் லெஜண்ட் ஆக்டிங், லெஜண்ட் ஃபோட்டோஸே கொஞ்சம் நேரம் அப்படியே பார்ப்பேன். உண்மையிலே அது நிறைய பேர் அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணாது. ஏன்னா அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு ரசனை வேணும். அப்போது நான் பார்ப்பேன், இந்த மனுஷன் என்னடா பப்ளிசிட்டி இப்படி பண்ணுறாரு. அதாவது சிட்டினா சிட்டியை கலர் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இந்த படம் கதை சொன்ன உடனே ஒரு ஷெட்டு, நீ தான் ஓனர், உங்ககிட்ட ஒரு டெம்பரரியாக வந்து வேலை செய்கிறவர்னார். ஆஹா, இது சூப்பராக இருக்குது தலைவா, கலக்கிடலான்னு. எங்கே என்ன செட்டுலாம் கிடையாது, இது லைவாக எடுக்கிறோம் தூத்துக்குடியிலன்னு. என்னடா இது தூத்துக்குடி, நம்மளுக்கு தூத்துக்குடி ஏற்கனவே பிடிக்கும், அதனால் சரி போயிடலான்னு போய் பார்த்தா அருமையான ஒரு ஃபுல் யார்டு, ஒரு பெரிய இடமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம தெலுங்கு படத்தில் தான் நிறைய செலவு பண்ணி எடுக்கிறேங்க. ஏன்னா நான் அந்த டயத்தில் பிரபாஸ் படம் பண்ணிட்டு இருக்கேன், அதுதான் ரொம்ப செலவுன்னு பார்த்தா இங்கே உண்மையிலேயே டைரக்டர் ஏகப்பட்ட ரியாலிட்டிக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க. அப்போ தான் கேட்டேன், சார் இந்த அளவுக்கு இந்த படம் பிஸ்னஸ் இல்லை பிரதர், இது ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். திங்க் பண்ணினே இருக்கிறாரு. செட்டுக்கு வந்தால் கூட இன்னும் எப்படி எடுக்கிறது, ஹீரோ வர்றதுக்குள்ளால அதை பண்ணு இதை பண்ணு. நம்மளுக்கு அது பார்த்தது ஒரு பரபரப்பாச்சு. ஸோ நம்மளோட எஃபர்ட்டும் இதில் உண்மையிலே போடணும். அந்த டைரக்டருக்காகவும் நம்ம லெஜண்ட் அவருக்காகவும். முதல் நாள் பார்த்தா இவர் என்னடா சரி ஏதோ வந்து ஏதோ பண்ணுவாருன்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, ரொம்ப உள்வாங்கி அவரை கேட்டதும் இல்லாமல் என்ன கோ ஆர்டிஸ்டாக என்கிட்ட வந்து சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா, அந்த இன்வால்மெண்ட்டை பார்த்தது நம்மளுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அதனால தான் யார் வேணால் பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அந்த ஒரு பேஷன் இருக்கணும், செய்யணுன்ற ஒரு வெறி இருக்கணும். அது எல்லாருக்கும் வராது. சும்மா வந்து நான் இங்கே என்னை அவர் பேச சொல்லிலாம் வந்து பேசலை, இது உண்மையாக சொல்கிறேன். அந்த மனுஷங்கிட்ட அந்த வெறி இருக்கு, அப்போ அது ஜெயிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கடவுள் இவர் ஒன்று இப்போ வந்துட்டு ஜவுளி கடை வச்சுலாம் சம்பாதிக்கலைங்க. அந்த ஊருக்கு போனால் தான் தெரியுது இது ஒரு பரம்பரையாக பணக்காரன்ட்டு. எப்படின்னா அந்த ஊரில் ஒரு வீடு, அந்த வீட்டில் நம்மளை தங்க வைக்கிறாங்க. நான் போய் பார்க்குறேன், வீடு இந்த மாதிரிங்க செட்டு போட்ட மாதிரி இருக்குது. என்னடா இது வீடு சார், அவர் கட்டினாரு, ஆனால் 10 வருஷமாக இந்த வீட்டு உள்ள வரல, நீங்கள் தான் முதல்ல வந்து தங்குறீங்கன்னாரு. எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி வீடு. ஆனால் ஒன்றுங்க,
அந்த வீட்டில் அவரோட பெட்ரூமில் அங்கே போய் படுத்துட்டு இப்படி பார்க்குறேன், ஒன்றும் புரியல. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அவர் வாழற மாதிரியே கட் அவுட் வச்சிருக்கிறானுங்க, சுற்றி 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 எங்கே போனாலும் அவர் இருக்கிற மாதிரியே இருக்குது. டைனிங் ஹால் போய் பார்க்குறேன், டைனிங் ஹாலில் ஒரு கட் அவுட்டு, பாத்ரூம் போகிறேன் அங்கே ஒரு கட் அவுட்டு. பயந்துட்டு என்னடா அவர் இருக்கிற மாதிரியே செட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு, எங்கள் ஐயா இது உள்ளே வந்ததே இல்லை, நீங்கள் வந்ததுனால அவர் இந்த வீட்டுக்கு வந்தாருங்க இன்னைக்கு காலையில், ரொம்ப நன்றின்னார். என்னடா இது, இதெல்லாம் உண்மையாக நடந்ததுங்க. நான் பெருசாக அப்போ இவர் வர்றாரு, மத்தியானம் ஷூட்டு. என்ன தெளிவா இந்த வீட்டுக்கு வந்ததே இல்லையா? ஆமாங்க வரவே இல்லை, வரட்டு. எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு இந்த வில்லேஜில்? இது விஷயம் என்னடான்னா, முதல் தெரு கூட்டு போய் காமிக்கிறாரு, இவங்க தாத்தா அது ஏதோ 1926 கட்டியிருக்காரு, அதுவே பயங்கரமாக இருக்குது. சரிங்க, பக்கத்து தெருவாங்க எங்கள் அப்பா கட்டியிருக்காருன்னு, அது பார்த்தா ஒரு 1956 மாடலு, அதுவும் பழமழமழமழன்னு. அப்போ நான் கட்டினு இல்லைங்க, அதுதான் 3வது தெருவில் நீங்கள் தங்கியிருக்கீங்களா அந்த வீடு. ஸோ ஒரு மனுஷன் தன்னை பதிச்சுக்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா வந்தோம் பேசணும் தின்னோம் போனோம்னு இல்லாமல் ஒரு சாதனை இப்படி பண்ணணும், இதையும் பண்ணணும், அதோட எடுத்துன்னு படுத்து மூடிக்கலாம். நம்ம கேட்குறியா இல்லையா? நீ இதெல்லாம் உனக்கு தான் சொல்கிறேன். அது மாதிரி ஒரு சாதனையாளர்னா அது நம்ம லெஜெண்டு தான். அதனால தான் வியாபாரத்துலேயும் பெருசாக இருக்காரு. இது அதான் லீடர், வெரி குட், நல்ல டைட்டில். உண்மையிலேயே இந்த படம் பெரிய வெற்றி படமாகும். அதே மாதிரி ஜிப்ரான் கலக்கிறார் மியூசிக்கில். எப்படி இருந்தாலும் ஒரு படத்தில் ஒரு ஹிட்டு சாங் எப்படியா கொடுத்துடணுன்ட்டு ட்ரை பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச 2-3 சாங் நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் படமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஹீரோயின்ஸே கிடையாது இப்போ இருக்கிற நிலைமையில், அதில் இவர் கலக்கிறாரு. இது பெரிய, எனக்கு தெரிஞ்ச ஒரு 500-600 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் இது நீங்கள் பார்த்தாலே போகிறோம். இது இல்லாமல் மற்ற லாங்குவேஜில் எல்லாம், தெலுங்குலலாம் அவருக்கு பெரிய ஓப்பனிங் இருக்குது. ஸோ தெலுங்கும் பிச்சுக்குச்சின்னா ஒரு 1000 crores ஆகிடும்னு இவருக்கு சின்ன போடுறது பெரிய ஃபிகராக போடுவோமேன்ட்டான். ஓகே, ஹாப்பி, குட் நைட், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஹீரோயின், பாய் 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 சார். பாக்யராஜ் சார், உன்னை மறந்துட்டேன் சொல்றதுக்கு, ரொம்ப நாள் ஆளே காணும். ஓகே பாய் நிக்கில், பாய் பாய். ட்ரெஸ் எங்கம்மா அவனு? ஆக்சுவலாக இந்த பொண்ணை தான் கேட்டேன். ஏன்னா நம்ம பொம்பளைங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் தருவோம். இவன் ஓடி வந்து கேட்க, என்னை பற்றி கேட்டிங்களா, என்னை பற்றி கேட்டிங்களான்னு. அப்படியா கேட்டவங்கள நீங்கள் அங்கே மட்டும் தான் கேட்பீங்கன்னு தெரியும்னு, வேற எதுவுமே சொல்ல. தேங்க்யூ தேங்க்யூ, ஸோ கைண்ட் ஆஃப் யூ. குட் நைட். ஒன்று நான் அப்புறம் பார்க்குறேன். பாய்ல, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமான நபர்கள் நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்க இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு படைப்புலையும் என்னென்ன விஷயம் அழகா இருக்குன்னு பார்த்து நம்ம பின்னாடி வர்றவங்களை தட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அழகான விஷயங்களை தொடர்ந்து சொல்லக்கூடியவங்கன்னு சொல்லலாம். ஒரு மேடை இருக்கு அப்படின்னா அதுல இவங்க இருக்காங்கன்னா அதோட நிறைவும் அதோட அழகும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட சித்ரா லட்சுமண் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.